வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இந்த 2025ல இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத நம்ம சோழி போட்டு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மேஷராசிக்காரங்க எப்பவுமே சுறுசுறுப்பாட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய மருத்துவ தொழில இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா மேஷராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவான் அவங்களுடைய ஆட்சி வீட்டில் அங்கே மேஷத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. அதாவது பிரிந்த தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேருவாங்க. ஏதாவது ஒரு புதிய தொழில், அதாவது 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 3ஆம் பாவம்ன்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், அதாவது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் அதுல தைரியமா அந்த புதிய தொழில் தொடங்கலாம். அதுல நீங்க எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா நஷ்டம் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற தொழிலும் பாத்தீங்கன்னா இப்போ குரு பெயர்ச்சியால உங்களுக்கு சொல்ல போல ஜாக்பாட் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். கடன் தொல்லையில ரொம்ப கடனா இருக்கு, ஏன்னா மீள முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இருக்கிற கடன் எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஏன்னா செவ்வாய்னாலும் சொல்ல வேண்டாம், மேஷராசிக்காரில் ஆட்சி வீடே செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பகவானும் கூட சேர்றதுனால இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமாக இருக்குது. அவங்க என்ன நினச்ச இதை விட அதிகமானவே லாபம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க மேஷராசிக்காரங்க. அதனால எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை புதிய தொழில் தொடங்குறதாலும் சரி, அவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. படிச்சா ஞாபகம் மறந்துடுது, எது எடுத்தாலும் எனக்கு மறதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கும். இது மட்டும் இல்லாம படிப்புல ஆர்வத்தை தூண்டிவிடும் இந்த குரு பெயர்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த காதலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்பா அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு தைரியம் இல்லாம பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சியில போயிட்டு அவங்க தைரியமா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். குழந்தையின்மை இல்லை, ரொம்ப நாளா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ கோயில் இறங்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சியில இந்த 2025ல இந்த மேஷராசிக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிட்டும். சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. அதாவது புதுசா ஏதாவது படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிறவங்களாம் தைரியமா ரிலீஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா உங்க படம் சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க பெரிய அளவுல கூட அது உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு குரு பெயர்ச்சிக்கான பரிகாரம். நைட் என்ன பண்றீங்கன்னா மூக்கல்ல வாங்கி நைட் ஊற வச்சிருங்க. காலையில எழுந்துருங்க. எழுந்துட்டு, அதாவது நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல தான் ஊறி இருக்கணும் அந்த மூக்கல்ல. அதை எடுத்து என்ன பண்றீங்கன்னா கடல், அதாவது கடல் இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்துல மீன்க இருக்கும் பாருங்க, கோயில் குளங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை, மீன் சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு போய் போடுங்க. அது மட்டும் இல்லாம மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய்ன்றதுனால சாம்பார் சாதம், அதாவது செவ்வாயுடைய தானியம் பார்த்தீங்கன்னா துவரை, அதனால அதுல செஞ்ச துவரம்பருப்புல செஞ்ச சாப்பாடை 4 பேருக்கு விநியோகம் பண்ணும்போது உங்களுக்கு நற்பலன்கள் எப்பவுமே கொடுக்கும். ஸோ அதனால எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க துவரம்பருப்புல செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அதை அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் ரெட்டிப்பா கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத சோழி போட்டு நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. அதாவது ரிஷபராசி பார்த்தீங்கன்னா நார்மலாவே ரொம்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கலகலன்னு இருப்பீங்க. எது எடுத்தாலும் அதுல முன்னேற்றம் வரணும்,
முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விவேகத்தோட செயல்படக்கூடிய ராசி வந்து இந்த ரிஷப ராசி. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி அதுல வந்து சக்சஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிலே இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிப்பீங்க. அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைதின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல போய் போறாரு, அதாவது மிதுனத்துல போறாரு. உங்களுடைய ராசியில இருந்து மிதுனத்துக்கு போறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வடையும். அது 2ன்றது வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து இந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்க மதிப்பாங்க. அதாவது மேலிடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பேச்சு செல்லுபடி ஆகலை, எது பேசினாலுமே தப்பா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வாக்கு தான் பலிக்கும், நீங்க சொல்றது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி தேடி ஆளுங்க வர ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சினிமா துறையில சொல்றேனே அந்த டப்பிங் பேசுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும். அவங்களுக்கான அந்த ரெகக்னைசன் அந்த அவங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து யாருக்குமே தெரியல வெளியில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானம்ன்றதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்னுன்யம் அதிகரிக்கும். ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்க, சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில திரும்பவும் ஒண்ணு சேருவாங்க. அது மாதிரி புத்திரஸ்தானம் அதாவது குழந்தை பாக்கியம் அதுவும் வந்து இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அமையும். ரொம்ப நாட்களா திருமணம் ஆகவே இல்லைன்றவங்களுக்குலாம் வந்து திருமணம் கைகூடும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ன்றது வாக்குனால நல்ல ஒரு பேச்சு திறமை அதிகரிக்கும், நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில. ரிஷபராசினா சொல்லவே வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் வந்து அவங்களுக்கு சொல்லவே வேணாம். காதலர்களுடைய காதல்னாவே அந்த ரிஷபம் சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சியா இருக்கிறதுனால லவ் மேரேஜ் பண்றவங்க இந்த லவ் பண்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது உங்க உட்பி கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணணும், நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த குரு பேஜ்ல போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அதாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால வந்து நீங்க புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த குரு பயிற்சியில போயிட்டு கண்டிப்பா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வாங்குற வண்டி வந்து உங்களுக்கு அமோகமா இருக்கும். அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த குரு பயிற்சியில தொடங்குங்க, நல்ல லாபம் கிட்டும். இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி விபத்து அதே மாதிரி தொழில முன்னேற்றம் இல்லாம அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. அதனால வந்து நீங்க என்ன வண்டி எடுத்தாலும் அதுல எந்த விபத்தும் இல்லாம பயம் இல்லாம தைரியமா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வரலாம். ரிஷபராசிக்கான பரிகாரம். ரிஷபராசி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் வந்து ரிஷபராசியுடைய ஆட்சி வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. அதனால வந்து ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மொச்சை பயிறு வாங்கி அதை வந்து மீனுக்கோ இல்லை மாட்டுக்கோ கொடுத்தா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா வந்து சுக்கிர பகவானுடைய தானியம் பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிறு, அதை வந்து நம்ம தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்து நைட்டு வந்து அதாவது மொச்சையும் ஊற வச்சிருங்க, பிளஸ் வந்து மூக்கல்லையும் ஊற வச்சிருங்க, வெள்ளை மூக்கல்லையும். இந்த குரு பெயர்ச்சிக்கு மொச்சையும் ஊற வச்சிருங்க நைட்டு. அதே மாதிரி மூக்கல்லையும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு மீனுக்கு 2ம் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலகலன்னு இருப்பாங்க, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களை. அது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய ராசிலேயே குரு உட்கார்றதுனால குரு எப்பவுமே சொல்லுவாங்க குரு வந்து நின்ற இடத்த கெடுப்பாரு, அவருடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. அதனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க
இந்த குரு பயிற்சியில தொடங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் புதுசாக தொழில் தொடங்குறவங்க மட்டும் தொடங்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பயிற்சியில் இந்த 1.5 வருஷம் எங்கேயுமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும், சுப செலவு அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் கைகூடி வரும். அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் உட்காந்துருக்கனால குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில நல்ல கல்வி இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லதா தான் இருக்கு. அதனால குழந்தைங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி காதல் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஏன்னா புதன்னாவே தெரியும் உங்களுக்கே. அதாவது மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவான். ஸோ அவரு வந்து காதலுக்கான ஒரு கிரகம் தான். ஸோ அதனால அவருக்கு வந்து காதலுக்கான கிரகமா இருக்கிறதுனால உங்களுடைய காதல் கண்டிப்பா கை கூடும். வண்டி வாகனத்துல போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதுசா வீடு வாங்குறவங்க புது வீடு எதுவும் வாங்காம பழைய வீடா வாங்கும் போது அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில தொடங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மனக்குழப்பமும் சரி மன சஞ்சலமும் சரி அதிகமா இருந்துட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சியில. அதனால நீங்க அடிக்கடி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தரும். ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது அந்த கோயில்ல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்கான பரிகாரம். மிதுன ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவானுடைய தானியம் வந்து பச்சை பயிறு. அதனால நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரையும் மூக்கல்ல அதாவது வெள்ளை மூக்கல்ல குரு பகவானுடைய தானியம் அதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நைட்டு வந்து நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிருங்க. காலையில எழுந்து அந்த மொச்சை பயிரையும் பச்சை பயிரையும் எடுத்துட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல குளம் அதாவது மீன் இருக்கிற குளமா பார்த்து போடும்போது உங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வரும். கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப நீங்க பிரச்சனையாவுமே சொல்லி பயப்பட வேண்டாம். குரு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியா குரு பகவான் தான் வராரு. அதனால நல்லதுதான் நடக்கும். கவலைப்படாம இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. எல்லா விதத்திலையும் சக்சஸ் ஆகும். குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அது தவறு. அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்குனா வந்து பூஜை பண்ணணும். அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்லை சில விஷயங்கள் பண்றது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும். அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க. நைட்டை வந்து இந்த மூக்கல்லையை வெள்ளை மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன் தான். அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சு தான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும். அதாவது தசாபுத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும்தான். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.